வணக்கம் நண்பர்களே. முதல்வராகும் விஜய், அவர் போடப்போகும் முதல் கையெழுத்து என்ன? சற்று முன் பரபரப்பு. நடந்து முடிந்திருக்கிற சட்டசபை தேர்தலில் 108 இடங்களில் அமோக வெற்றி பெற்றிருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். திமுகவின் கொள்ளை ஆட்சி மற்றும் ஊழலாட்சியை அகற்ற வேண்டும் என விஜய் களமிறங்கியிருந்தார். விஜய் கண்டிப்பாக வெற்றி பெற மாட்டார். அவர் சீமான் 2.0 என திமுக நினைத்து கொண்டிருந்தது. ஆனால் விஜயின் வருகை அரசியலையே புரட்டி போட்டுவிட்டது. தற்குறி என திமுகவினர் விஜயை ஏளனமாக சிரித்தது, விஜய்க்கு எதிராக பல நாச வேலைகளை செய்தது அனைத்தும் விஜய்க்கு சாதகமாக மாறி தற்போது திமுகவுக்கு பாதகமாக மாறிவிட்டது. 108 இடங்களில் அமோக வெற்றி பெற்றிருக்கும் தமிழக வெற்றிக் கழகம் மேலும் காங்கிரசுடன் பேச்சுவார்த்தை, பாமகவுடன் பேச்சுவார்த்தை என 10 தொகுதிகளை தற்போது தன் வசம் படுத்த முயற்சி செய்து கொண்டு வருகிறது. இதனால் தவேக தலைவர் விஜய் தமிழ்நாட்டின் முதல்வராக மாறுகிறார். இன்னும் 1-2 நாட்களில் ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் விஜய் கொடுத்த வாக்குறுதிகள் கிட்டத்தட்ட 10 வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார். அதில் அனைவருக்கும் இலவச பேருந்து, மேலும் பெண்களுக்கு மாதம் 2000 ரூபாய், படித்த பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய், போதை ஒழிப்பு, அனைவருக்கும் கார், டிவி, வண்டி போன்ற விஷயங்களை கூறியிருந்தார். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடன் இருக்கிறது. இந்த கடனை வைத்துக்கொண்டு விஜய் மக்களுக்கு நல்லாட்சி வழங்க முடியுமா என மக்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை காங்கிரசும் பாமகவும் விஜயுடன் சேரவில்லை என்றால் தொங்கு சட்டசபை உருவாகி கவர்னர் ஆட்சி வருமோ என மக்கள் தற்போது பதற்றத்தில் இருக்கிறார்கள். திமுகவை படு தோல்வி அடைய செய்வதே விஜயின் வெற்றி என சொல்லப்பட்டது. ஏண்டா இந்த விஜய தொட்டம் என திமுக வருத்தப்பட போகிறாங்க என சொன்னது மாதிரியே ஆகிவிட்டது. ஆனால் தற்போது எழுந்திருக்க மிக பெரும் கேள்வி என்னவென்றால், விஜய் முதலமைச்சர் ஆன உடனே அவர் போடப்போகும் முதல் கையெழுத்து என்ன? நமக்கு கிடைச்சிருக்கும் தகவலின்படி ஆசிரியர்கள், அதாவது பணி நிரந்தரம் ஆகாத ஆசிரியர்கள் அனைவரும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதை தான் முதல் கையெழுத்தாக விஜய் போடப்போகிறார். மேலும் மதுவை ஒழிக்க வேண்டும் என விஜய் அதையும் செய்ய போகிறார் என சொல்லப்படுகிறது. தளபதி விஜய் எந்த வாக்குறுதியை முதலில் நிறைவேற்றினால் நன்றாக இருக்கும் என்பதை நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள்.